வணக்கம் கதை விரும்பிகளே. மெதுவாக மனதை வருடிச் செல்லும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திப்பதில் அலாதி மகிழ்ச்சி. எல்லா கவலைகளையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு அமைதியை மட்டும் மனசில் பதுக்கி வச்சு என்னோட வாங்க, இது உங்களுக்கான நேரம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது கதையும் குரலும். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு. அமரர் கல்கி புதினங்களை படைப்பதில் வல்லவர் அப்படின்னு தெரிஞ்சாலும் இவரது ஒப்பற்ற படைப்பாற்றலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பார்த்திபன் கனவு தான். சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வன் அப்படின்னு இவரோட கதைகளை புகழ்ந்து புகழ்ந்து அடுக்கி கொண்டே போகலாம். எஸ், இவரது படைப்புகளை எத்தனை முறை படித்தாலும் அழுக்காது, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. இந்த பார்த்திபன் கனவு கதையானது பார்த்திப மகாராஜா தனது சோழவள நாடு பிற்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இரவு பகலாக கனவு கண்டு அதை ஒரு அற்புத சித்திரமாக தீட்டு வைத்திருப்பதைப் போல நமது ஆசிரியர் அமரர் கல்கி அவர்களும் இக்காவியத்தை உயிரோவிய வரிகளில் தீட்டியிருக்கிறார். ஆம், இக்காவியத்தில் விக்ரமன் குந்தவியின் காதல், மாமல்லன் நரசிம்ம பல்லவர் குந்தவியின் தந்தை மகள் பாசம், பொன்னன் வள்ளியின் ராஜபக்தி, சிறு தொண்ட நாயனர் வீரம், பார்த்திபனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற நரசிம்ம பல்லவர் மேற்கொண்ட முயற்சிகள், இது போன்ற பல விஷயங்கள் விறுவிறுப்பான கதை அமைப்புடன் இதில் அமைந்துள்ளது. இன்றளவும் காஞ்சி மாநகர வீதிகளில் நடக்கும்போது குந்தவி தேவியார் இங்குதானே பல்லக்கில் பவனி வந்தார், மன்னரின் குதிரைகள் இந்த சாலைகள் தானே வேக வேகமாக ஓடியது, இங்குதானே கொல்லரின் பட்டறைகளில் ஓயாமல் ஆயுதங்கள் பட்டை தீட்டுப்பட்டு கொண்டிருந்தன என்றெல்லாம் அக்கால நினைவுகள் அலைமோதும். அப்படிப்பட்ட வண்ணம் மனதிற்குள் பதிந்த கதாபாத்திரங்களும் கதை அம்சமும் அக்காலத்திற்கே நம்மை அழைத்துச் செல்வதாக அமரர் கல்கி எழுதியுள்ளார். எத்தனை முறை படித்தாலும் முதல் முறை படிப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தும் அமரர் கல்கியின் இந்த படைப்பானது உண்மையான நிகழ்வோடு கற்பனை வளத்தையும் சரி விகிதத்தில் சேர்த்து சிறிதும் சுவை குன்றாமல் அளிக்கப்பட்டுள்ளது. வாங்க நாமளும் பார்த்திபன் கனவுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வருவோமா? கதையோடு இணைந்திருங்கள். இது கதையும் குரலும்.